எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். என்னுடைய உயிரணைய அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள். இந்த வார சிந்தனையில் மீண்டும் ஒரு தரம் உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களில் பலர் இந்த வார சிந்தனையை கேட்டு அதனால் நாங்கள் பயனுறுகிறோம் என்று எனக்கு அறிவிக்கின்ற பொழுது என்னுடைய முயற்சி வெற்றியளிக்கிறதே என்று நான் மகிழ்ந்து போகிறேன். நல்ல சிலவற்றை, என் மனதுக்கு படுகிற நல்ல சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாலே உங்களுக்கும் பயன் ஏற்படுமானால் அது இறையருள் என்றே நான் கருதுகிறேன். இன்றைக்கு நான் சொல்லப் போகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக கடந்த வாரங்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை முதலிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தூரத்து உறவினர்களிலே ஒருவர், நல்ல பதவியிலே இருந்தவர். அவருடைய குடும்பம் என்பது அவருடைய மனைவி, ஒரே குழந்தை என்பதாக இருந்தது. பலதரம் நான் அவருக்கு, ஏன் ஒரு குழந்தையோடு நிறுத்தி விட்டீர்கள், இன்னும் ஒரு 2 குழந்தைகளை பெற்றால் நல்லதுதானே என்று நான் சொல்வேன். அவர் விளையாட்டாக சிரித்துவிட்டு, நான் ஒரே ஒரு குழந்தையை பெற்று வைத்திருக்கிறதுனாலே அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால் கொடுக்க முடிகிறது. ஆகவே பல பிள்ளைகளை பெற்று எல்லா பிள்ளைகளுக்கும் நான் முழு திருப்தி உண்டாக்க முடியாமல் இருப்பதை விட இந்த ஒரு குழந்தையோடு நான் வாழ்வதை சந்தோஷமாக, பெருமையாகத்தான் கருதுகிறேன் என்று எனக்கு பதிலுரைப்பார். இதை சொல்கிற பொழுது என் மனம் பாடுகிறது. ஆனாலும் அந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த பிள்ளை சற்று வளர்ந்து அதற்கு திருமண பருவம் எய்தி திருமணம் கூட நிச்சயித்து விட்டார்கள். அந்த நாட்களிலே அந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வர, அந்த காய்ச்சலுக்காக அவர்கள் பரிசோதிக்க சென்றார்கள். பரிசோதனை செய்ய டாக்டரிடம் சென்றார்கள். பரிசோதித்த டாக்டர் சில இரத்த சோதனைகளை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த பிள்ளைக்கு புற்றுநோய் வந்திருப்பதாக அறிவித்தார். இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அந்த பெற்றோர்கள் பெரும்பாலும் 65 வயதை தாண்டி விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளையினுடைய அந்த நோய் கடகட என்று பரவி அந்த பிள்ளை இந்த உலக வாழ்க்கை நீக்கி போய்விட்டது. அந்த பெற்றோரை சந்திப்பதற்காக நான் சென்ற பொழுது அந்த பெற்றோர்கள் அதிர்ந்து போய் நிற்பதைக் கண்டு என் மனம் எல்லையற்ற வருத்தம் கொண்டது. அந்த வயதுக்கு மேலே அவர்களுக்கு இன்னொரு குழந்தை கிடைக்க வாய்ப்பில்லை. இருந்த பிள்ளை போய்விட்டது. வாழ்க்கை வெறுமையாய் போன அந்த தவிப்பிலே அவர்கள் கிடந்து வருந்திய வருத்தத்தை கண்டு நான் எல்லையற்ற கவலை கொண்டேன். இந்த சம்பவத்தை நான் இப்பொழுது ஏன் சொல்கிறேன் என்பதை முதலிலே சொல்கிறேன். இன்றைக்கு பல பெற்றோர்கள் எங்களுக்கு ஒரு பிள்ளை காணும் என்று ஒரு பிள்ளை பெறுவதோடு தம்முடைய இல்லறத்தை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இது தவறென்று எனக்கு படுகிறது. ஒரு காலத்திலே சனத்தொகை பெருகிறது என்ற காரணத்தினாலே இந்தியாவிலும் சரி, சீனாவிலும் சரி, குழந்தை பிறக்கிற அந்த விகிதாசாரத்தை குறைக்க வேண்டும் என்று அரசாங்கங்கள் அந்த நாட்டிலே முடிவு செய்து அதற்கான பிரச்சாரங்களை செய்தன. 2க்கு மேலே இப்போது வேண்டாம் என்பதான அந்த பிரச்சாரம் தொடர்ந்தது. பின்னாளிலே ஒன்றே போதும், நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொல்லிக்கொண்டு அதிலேயும் திருப்தி உறத் தொடங்கினார்கள். இந்த வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை என்கின்ற எண்ணம் பல பேர் மனதிலே அதனாலே பதியத் தொடங்கிவிட்டது. ஒரு குழந்தையை பெற்று வைத்திருப்பதிலே ஒரு நன்மை இருக்கிறது. வீட்டிலே உறுப்பினர்களுடைய தொகை குறையும். அப்படி குறைவதனாலே வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளலாம், குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கலாம் என்று நினைத்து பெற்றோர்கள் இந்த கொள்கையை இன்றைக்கு கடைபிடித்து வருகிறார்கள். இது மிகப்பெரிய தவறென்றே எனக்கு படுகிறது. ஒரு அரசன் ஒரு நாள் புலவர்களை சந்தித்த பொழுது அதிலே ஒவ்வொரு புலவர்களும் அரசனை புகழ்ந்து பாராட்டினார்களாம்.
அப்பொழுது மிக புத்திசாலியான ஒரு ஒரு புலவன் எழுந்து அரசனை பார்த்து, நான் ஒரு செய்தி சொல்வேன், இங்குள்ள புலவர்கள் அதை மறுக்க முடியுமானால் மறுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த அரசனை பெற்ற தாய் மலடி என்று பதில் சொன்ன ஒரு ஒரு கூற்றை எடுத்து சொன்னாராம். இந்த நம்முடைய அரசனை பெற்ற தாய் ஒரு மலடி. புலவர்கள் திகைத்து போனார்கள். அரசனை பெற்றெடுத்திருக்கிறாள், அதை அவரே ஒத்துக்கொள்கிறார், பிறகு மலடி என்று எப்படி சொல்லலாம் என்று கேள்வி எழுந்து எல்லோரும் ஆராய்ந்தார்கள். கடைசியிலே பதில் தெரியாமல் அந்த புலவர்களையே அவர்கள் சரணடைய அந்த புலவர் தன்னுடைய கூற்றுக்கான நியாயத்தை சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு மரத்தை நட்டுவிட்டு நான் ஒரு தோப்பை உருவாக்கினேன் என்று சொல்ல முடியாது. அதுபோல ஒற்றை பிள்ளை பெற்றவள் தாயாக மாட்டாள், அவள் மலடியாகத்தான் இருப்பாள் என்று அந்த புலவன் சொன்னதாக பழைய கதை. இப்போது கூட அந்த மலடி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவதை சில பேர் தவறாக சொல்ல முனைவார்கள். இது வெறுமனே பெயரென்ற அளவில் அதை சொன்னேனே தவிர யாரையும் நோகச் செய்கிற நோக்கத்தில் நான் இதை சொல்லவில்லை. ஒரு பிள்ளை பெற்றெடுத்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஆராய்கிறவர்கள் தீமையையும் ஆராய வேண்டும். அது மிக முக்கியமானது. இன்றைக்கு சீனா போன்ற நாடுகளிலே, இந்தியா போன்ற நாடுகளிலே குழந்தை பேறு குறைந்து விட்டது என்ற காரணத்திற்காக குழந்தைகளை அதிகம் பெற வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க பெரும் முயற்சி செய்கிறார்கள். 3 பிறந்தால் 30,000, 4 பிறந்தால் 40,000 என்று சலுகைகளை அறிவிக்கிறார்கள். இது நிஜமாக நடக்கிறது. நாம் இயற்கையினுடைய சக்திக்குள்ளே தலையிடக்கூடாது. எவ்வளவுதான் நாம் புத்திசாலிகளாக இருந்தாலும் இயற்கையினுடைய அந்த ஆற்றலுக்குள்ளே தலையிடக்கூடாது. குழந்தைகள் பல பிறந்து சனத்தொகை வளர்கிறது என்றால் அது அரசாங்கங்கள் இன்றைக்கு தனியே அறிவுபூர்வமாக அவற்றை பற்றி சிந்தித்துத்தான் மேற்சொன்ன விதமாக அவற்றை எல்லாம் தடை செய்ய முற்பட்டார்கள். இயற்கைக்கு எத்தனை பேரை இந்த பூமியிலே வாழ விட வேண்டும் என்று தெரியும். அது அதிகரிக்கிற பொழுது அதுவே அதற்கான மாற்றங்களை செய்துவிடும். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம புத்திசாலித்தனம் பண்ணுகிறோம், இயற்கையை வெல்கிறோம் என்று இயற்கைக்கு மாறான தடைகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், ஒரு பிள்ளை இருந்தால் அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், உடைகள் வாங்கி கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்களே. நான் கேட்கிறேன், வெளியே புறத்தேவைகள் மட்டும்தான் ஒரு பிள்ளையினுடைய தேவையா? இந்த பிள்ளை சற்று வளர்ந்து பருவம் எய்துகிற பொழுது, அதன் மனதிலே ஒரு காதல் உணர்ச்சி வருகிற பொழுது, அந்த உணர்ச்சியை பகிர்ந்து கொள்ள அந்த பிள்ளைக்கு வீட்டிலே ஒரு சகோதரர் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? தத்தளித்து போகாதா? அதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகளிலே பல பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி போய் நிற்கிறார்கள். தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு உறவுகள் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கை இல்லை. சில விஷயங்களை பெற்றோர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே தனித்து போய் நின்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி மனநோயாளிகளாக மாறி போகிறார்கள். எல்லாம் கொடுக்கிறோம் என்று நினைத்து அவர்கள் ஒன்றையும் பெற முடியாத சூழ்நிலைக்கு அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. நான் முதல் சொன்ன சம்பவத்தை நினைத்து பாருங்கள். தப்பித்தவறி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த 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 பெற்றோருடைய கதி என்ன? அவர்களுடைய வாழ்க்கை பாலைவனமாக ஆகிவிடாதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீட்டிலே 1-2 பிள்ளைகள் இருந்தால்தான் அன்பு பரிமாறப்படும். அது மட்டும் இல்லை, தனிப்பிள்ளையாக இருக்கிற பிள்ளைக்கு மற்றவர்களோடு இணைந்து வாழ்கிற ஆற்றல் இல்லாமல் போய்விடும். எல்லாம் தனக்கு தனக்கு என்று பெற்றோர்கள் தர அதை வாங்கி வாங்கி தான் மட்டும் வாழ்வதுதான் வாழ்க்கை என்கின்ற ஒரு பிழையான முடிவுக்கு அந்த பிள்ளை வந்துவிடும். இது மிகப்பெரிய தவறு. நாளை இன்னொரு குடும்பத்துக்குள்ளே போய் வாழ தலைப்படுகிற பொழுது, அது ஆணோ பெண்ணோ, அங்கே உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் அங்கும் போய் எல்லாம் தனக்குத்தான் வேண்டும் என்று அந்த பிள்ளை வாழத் தொடங்கினால் குடும்பங்கள் சிதைந்து போய்விடும். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. பகிர்ந்து வாழ்வது, எல்லோரோடும் சேர்ந்து வாழ்வது என்பதுதான் சமூக வாழ்க்கை. தனி மனிதனாக நான் இருந்து எல்லாம் எனக்கே என்று வாழ்ந்து பழகிவிட்டோமானால் நாளை இந்த உலகம் மிக வறண்ட ஒரு உலகமாக மாறிவிடும். ஆகவே பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று, திருமண வாழ்க்கை வாழ்ந்து ஓய்ந்து விட்ட பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி பயன் தராது. புதிதாக வாழப்போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன்,
இந்த ஒரு பிள்ளை பிறந்தால் எல்லா வசதியும் உண்டாக்கி விடலாம் என்று நினைக்கிற நினைப்பை ஒழியுங்கள். இன்னும் சில பேர் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது கடினம், ஆகவே ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் இடையிலே பல ஆண்டுகள் இடைவெளி விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறு. அப்படி செய்ய தேவையில்லை. குழந்தைகள் பிறக்கிற பொழுது முதல் பிள்ளையை வளர்க்கிற கையோடு இன்னொரு பிள்ளை வளர்த்தால் அந்த வளர்ப்பு வேலை சுகமாக மாறும். பல ஆண்டுகள் விட்டு திருப்பி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது முதலிலே இருந்து எல்லா ஐட்டங்களும் செய்ய வேண்டி இருக்கும், எல்லா பயிற்சியும் பெற வேண்டி இருக்கும். எனக்கு தெரிந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே அல்லது நான் வாழ்ந்த சூழலிலே ஒரு வீடு என்றால் 5 பிள்ளைகளாவது இருந்தார்கள். நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்னல்ல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக. பிறகு அது 4 ஆகி 3 ஆகி 2 ஆகி இன்றைக்கு 1 வந்து நிற்கிறது. பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு பகிர்ந்து வாழ்கிற பழக்கம் வேண்டும். அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு உணர்வு பங்கீட்டுக்கு துணை வேண்டும். இவை எல்லாவற்றையும் சிந்திக்காமல் ஒரு குழந்தை போதும் 2 குழந்தை போதும் என்றால் பிற்காலத்திலே நான் பெற்றோர்களை கேட்கிறேன், நீங்கள் இல்லாத காலத்திலும் அந்த பிள்ளைகள் வாழ வேண்டி வரும் அல்லவா? பெற்றோர்களாகிய நீங்கள் மூப்பின் காரணமாக மறைந்து போவீர்கள். அப்பொழுது அந்த பிள்ளை யாரோடு தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது? உங்களுடைய மறைவையே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா இறந்து விட்டார், அம்மா இறந்து விட்டார் என்றால் 2 சகோதரங்கள் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் பேசி ஆறுதல் பட்டு அதில் இருந்து மீண்டு வருவார்கள். தனிப்பிள்ளைகளாக இருந்தால் அவை அந்த துன்பத்தை அவர்கள் எப்படி தாங்க முடியும்? இதை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. ஏதோ ஒரு பிள்ளை வளர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிற துரோகம் அது. ஒரு உணவை நான் சில தினங்களுக்கு முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு உணவை ஒரு பிள்ளை தனியே தின்றால் அந்த உணவினுடைய சுவை குறைந்து விடும். 4 பேரோடு போட்டி போட்டு எனக்கு கொஞ்சம் கிடையாதா என்று அருமையாக அந்த விடயம் கிடைக்கிற பொழுதுதான் அந்த உணவினுடைய சுவை அதிகரிக்கும். அந்த சுவையை உங்கள் பிள்ளைகளுக்கு குறைக்கிறீர்கள். பகிர்ந்து எனக்கு தெரிந்து பல பிள்ளைகள் உள்ள குடும்பத்திலே ஒரு பிள்ளை பாவித்த உடுப்பை அடுத்த பிள்ளைக்கு கொடுப்பார்கள். ஒரு பிள்ளை பாவித்த புஸ்தகத்தை அடுத்த பிள்ளை வாங்கி பாவிக்கும். இந்த பகிர்வு பழக்கம் இல்லாமல் போனால் ஒரு வறண்ட உலகத்துக்குள் தள்ளப்படுவோம். ஒருவரை ஒருவர் நேசிக்க தெரியாத ஒரு உலகத்துக்கு போவோம். உறவுகள் இல்லாத ஒரு உலகத்துக்கு போவோம் என்பதுதான் உண்மை. அது தவிர தமிழர்களாக இந்த நம் மண்ணில் ஈழத்திலே வாழ்கிற நாமும் இன்றைக்கு பல பேர் நாட்டை விட்டு போய்விட்டார்கள். நம்முடைய சனத்தொகை குறைய குறைய பாராளுமன்றத்திலே நம்முடைய அங்கத்துவம் குறைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போனால் கடைசியிலே ஒரு இனமாக வாழ முடியாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். இது நான் ஈழத்தவர்களுக்கு சொல்வது, எங்கிருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன். சூழ இருத்தல் சுற்றத்துக்கு அழகு, கூடி வாழ்தல் தான் குடும்பத்துக்கு அழகு என்ற உண்மையை தெரிந்து கொண்டு 1-2 ரொம்ப அதிகம் பிள்ளைகளை 8 பிள்ளை பெறுங்கள் 10 பிள்ளை பெறுங்கள் என்று நான் சொல்லவில்லை. சகோதரர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வகையிலாவது உங்கள் பிள்ளைகளை ஆக்குங்கள் என்று கேட்டு இந்த வார சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.